ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ஹர்சுபை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட 1 மந்த் க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் எங்களுக்கு சிங்கப்பூரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது, எவ்வளவு ஒரு விலையில் இருந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் எங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. அதுவும் இந்தியாவில் இருக்கிறத விட சிங்கப்பூரில் டபுள் மடங்கு வந்து ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வாங்கியிருக்கோன்றதை காட்டுறேன். நான் 2 பீக்கங்காய், 2 புடலங்காய் வாங்கியிருக்கேன். ஸோ கடந்த 2 வாரமாக நாங்கள் வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது மட்டும்தான் எங்களுக்கு அவைலபிளாகவே இருந்தது. மற்ற காய்கறிகள் கிடையல. ஏன்னா வந்து நாங்கள் லேட்டாக போயிருந்ததுனால எல்லாருமே வந்தவங்க நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இது மட்டும்தான் நாங்கள் ஒரு 2 வாரமாக இந்த காயை மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் இப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் நிறையா வந்திருந்தது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருக்கோம். 2 இஞ்சி, 2 புடலங்காய், 2 பீக்கங்காய், பீட்ரூட் இந்த மாதிரி 2 வாங்கி நான் முதல்ல வந்து 1 தான் வாங்குவேன். இப்போ வந்து எல்லாமே 2 வாங்கிட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் எனக்கு ஒரு 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்கள தான் 4 பேருக்கு தேவையான காய்கறிகள் தான். இது வந்து எங்களுக்கு 2 வாரத்துக்கு மேலேயே வரும். ஸோ ஒரு முட்டைக்கோஸ், கேப்சிகம் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. இதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மயக்கம் போட்டே விழுந்துடணும். ஏன்னா நம்ம ஊர்லேயும் நிறைய விலை தான் வச்சு விற்கிறாங்க. ஸோ சிங்கப்பூரில் அதை விடையே விலை வச்சு விற்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கும்னு. ஸோ சம்மர் டைம் வந்ததுனால கொஞ்சம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணது ஒன்றுமே க்ரோசரி அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். ஆனால் இன்னும் நிறையா இருக்குது. மில்க் பவுடர் இருக்குது, எக்கு, ப்ரெட்டு, சீஸு, பட்டர் இதெல்லாம் வந்து அது ஒரு தனி லிஸ்ட்டு. அதெல்லாம் வந்து நாங்கள் நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் வாங்கிப்போம். இங்கே வந்து எல்லாமே ஃபேர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து எல்லா பிளாக்ஸ்லேயும் எல்லா அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் அந்த ஃபேர் ப்ரைஸ் கடை இருக்கும். அதே மாதிரி ஷெங்ஷாங் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நாங்கள் வாங்கிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்புலாம் விலை ஜாஸ்திங்க, நிறைய விலை. அதே மாதிரி துவரம் பருப்போட விலையும் ஜாஸ்தி. நார்மலாக வந்து $3 சம்திங் இருக்கும். இப்போ வந்து அது $4 மேலேயே வச்சு விற்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஊட்டி பிராண்டு. இந்த பிராண்ட்லாம் இப்போ தான் வந்தது. நார்மலாக இங்கே இருக்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீமுருகன், அம்பிகா, ஹவுஸ் பிராண்ட் இதெல்லாம் வந்து முதல்லேருந்தே இருந்தது. அப்புறம் வந்து மைதா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய, கேக் செய்ய இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து கோதுமை மாவு நான் நிறையாலாம் வாங்க மாட்டேன், தீர தான் நான் வாங்குவேன். ஏன்னா இதில் வந்து வண்டு பிடிக்கும், ஈஸியாக இங்கே வண்டு பிடிச்சிரும். ஸோ வண்டு பிடிச்சோன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஊர்லனா வண்டு பிடிச்சா நம்ம வந்து வெயிலில் காய வச்சு சலிச்சுனா நம்ம போயிடும். இங்கே வெயில் அடிக்கிறதே ரொம்ப இது. ஏன்னா அங்கே போய் காய வைக்கவும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இல்லை. அப்புறம் வந்து நிறையா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து என்னோடய குழந்த. அப்புறம் வந்து சன்னா வந்து தீர்ந்து போச்சு. இந்த சன்னா நல்லா இருந்தது. இந்த பிராண்டோட சன்னா வந்து நல்லா இருந்தது. கெட்ட பருப்பெல்லாம் எதுவுமே இல்லை. குழம்பும் நல்லா இருந்தது. பயரும் நல்ல பயராக இருந்தது. அப்புறம் வந்திங்கன்னா அரிசி மாவு. இது நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த அரிசி மாவு வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் அரிசி மாவு வாங்கியிருந்தேன். அது இதெல்லாம் வந்து 1 kg. பெரிய கடைகள்னு போயிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 1 kg 2 kg தான் வச்சுருப்பாங்க. சின்ன கடைகள் இருக்கும். சின்ன மளிகை கடைகள்லாம் இங்கே இருக்கும். இந்தியன் க்ராசரி கடையெல்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு 500 கிராம் 200 கிராம்க்கு அளவுக்கு பேக்கெட்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பெரிய கடைகள் இந்த முஸ்தஃபா, அந்த ஹனீஃபா அந்த பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பல்க் அமௌண்ட் ஆஃப் க்ராசரிஸ் தான் இருக்கும். 1 kg 2 kg ஆஃப் ரைஸ் ஃப்ளாரு அந்த மாதிரி தான் இருக்கும். மிளகாய் தூள் அதெல்லாம் வந்து பெரிய பேக்கெட்டில் இருக்கும்.
இப்போ கீரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 3 வாரத்துக்கு கீரையே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ தான் வந்து பாலாக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த கீரை வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. மொதல்ல வந்து கொத்தமல்லி ஃப்ரீயாவே குடுப்பாங்க. ஒரு சில ஷாப்ஸ்ல குடுப்பாங்க ஃப்ரீயா. இப்போ வந்து அதுவும் குடுக்குறதில்ல. அதுக்குமே பைசா வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து சாமிக்கு வைக்கிற பூ. இதுவும் நாங்க கடையில தான் வாங்குனோம். அ கிட்டத்தட்ட 2 மாசமா சாமி படத்துக்கெல்லாம் பூவுமே போடல. ஏன்னா பூ கிடைக்கல. இந்தியாவிலேருந்தும் வரல. வேற அந்த மாரி அம் தாய்லாந்து, மலேசியா அந்த பக்கம் இருந்தும் வரல. ஸோ பூக்கள் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு வர்றது. இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இது நம்ம ஊர் கொத்தமல்லியே கிடையாது. இது வந்து அ வேற நாட்டோட கொத்தமல்லி, மலேசியா அந்த பக்கம் இருந்துலாம் வரும். அந்த கொத்தமல்லியில வாசமே இருக்காது. அது போட்டாலும் ஒண்ணு தான், போடாம இருந்தாலும் ஒண்ணு தான். அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அதுதான் கிடைச்சது. ஸோ அதான் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் எங்களுடைய வீக்லி ஷாப்பிங். இதுக்கே எங்களுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா, $99. நம்ம இந்திய காசுல வந்து 6000 கிட்ட வரும். ஆனா, நார்மலா இந்த லாக்டவுன் இல்லாத சமயத்துல இவ்ளோ காசு வராது. ஒரு 50 இல்லன்னா ஒரு $60க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா, இப்போ $99 வந்திருக்கு. இதுல இன்னும் பாலு, சீஸு, பட்டர், முட்டை அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணவே இல்ல. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுனா இன்னும் வந்து பட்ஜெட் எகிறி போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்